சபை வைக்கப்பட்டிருக்கிற முக்கிய நோக்கம் என்ன? ஒன்று ரெண்டை துரிதமாய் வேத புஸ்தகத்திலிருந்து காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். தேவப்பிள்ளைகளே, இந்த சபையில கர்த்தர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 82:1 நீங்க படிக்கும் பொழுது கர்த்தர் சபையில் உலாவுகிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 82:1. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஆமென். சங்கீதங்களை படிக்கும் பொழுது கர்த்தரோ என்றால் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று வேத புஸ்தகத்தில் படிக்கிறோம். அப்ப இந்த சபையில யார் இருக்கிறாங்கன்னா ஏசப்பா இருந்து கொண்டே இருக்கிறார். ஏசப்பா உலாவிக் கொண்டே இருக்கிறார். இந்த சபையாகிய தோட்டத்திற்குள்ள கர்த்தர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். அதை உன்னத பாட்டின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம படிக்கும் பொழுது தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் காணப்படுகிறது. இந்த தோட்டமாகிய சபையில் கர்த்தர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். பூவும் பிஞ்சுமாய் நிறைந்ததான இந்த தோட்டத்துல அப்பா உலாவுகிறாரு. இதை நம்புகிற பிள்ளைகள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தோட்டம் இப்ப எப்படி இருக்குது? பூவும் பிஞ்சுமாய் காணப்படுகிறது. அப்படின்னா ஆமென், ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், ஞானஸ்நானம் பெற்ற மக்கள் இருக்கிறார்கள், அபிஷேகம் பெற்ற மக்கள் இருக்கிறார்கள், பூரணமாக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். இதுல ஒன்றும் வராத மக்களும் காணப்படுகிறார்கள். ஆனபடினால் தான் தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த தோட்டத்தில் இந்த சபையில கர்த்தர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஒருவன் சபையை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுத்து போடுவார். அவன் குடும்பத்தை கெடுத்து போடுவார். அவனுடைய வாழ்க்கையை கெடுத்து போடுவார். அவனுடைய ஜீவியத்தை கெடுத்து போடுவார். ஏன்னா இந்த தோட்டத்தில் உலாவுகிறது மனிதன் அல்ல, ஒரு பாஸ்டர் அல்ல, ஒரு விசுவாசி இல்ல. ஆமென். யார் உலாவிக் கொண்டிருக்கிறானா? நம்முடைய அப்பா உலாவிக் கொண்டே இருக்கிறார். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் அதான் நொறுங்கி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த இடத்தில் ஒரு சபையை கர்த்தர் தந்திருப்பார்னா, இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கர்த்தர் தந்திருப்பார்னா, அது தேசத்திற்கு ஆசீர்வாதம், அது குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம், அது நமக்கு ஆசீர்வாதம், நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்கு அது ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. ஆமென். நான் சொல்ற தேவ பிள்ளைகளுக்கு புரிகிறதா? புரிந்தா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சபைக்கு விரோதமா யாருமே எழும்பிடக்கூடாதுன்னு, சபைக்கு விரோதமா யாருமே செயல்பட்டு விடக்கூடாது. இது கர்த்தருடைய தோட்டம், தேவன் உலாவுகிற தோட்டம். கர்த்தர் தன்னுடைய சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை. ஆமென். இது தேவனுடைய தோட்டம், தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு விரோதமாய் ஒரு மனுஷனும் எழும்பப்படாது. ஆமென். ஒரு சர்ச்சைக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அந்த இடத்துல அந்த பாஸ்டர் ரொம்ப கடினப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு சபையை கட்டி இருக்கிறாரு. ஆனா சில சமூக விரோதிகள் அந்த தேவ மனிதனை அடித்து நொறுக்கி இவர் செத்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு ஓடையில தூக்கி போட்டுட்டு அந்த சர்ச்சையின் தீ கொடுத்துட்டானுவான். இந்த தேவ மனிதர் கிருபையினால் ஆமென் ஸ்தோத்திரம் சாகாமல் பிழைத்துக் கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் செத்தா என்ன, நமக்கு என்ன, கூட்டத்தை முடியுமோ அப்படின்னு சொன்னது மாதிரி இருக்குது. நான் முடிச்சிடுறேன். ஆமென். அப்ப கிருபையினால் அவர் பிழைச்சிட்டார். ஆமென். மறுபடியும் அந்த இடத்தில் போய் அந்த தேவ மனிதர் மறுபடியும் இந்த ஆலயத்தை கட்டினார். இன்றைக்கும் அந்த ஆலயம் நடக்கிறது. ஆனா இந்த தேவ மனுஷனுக்கு மேல எவன் எல்லாம் கை வச்சானோ அவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல், பக்கத்தில் ஒரு ட்ரெயில்வே ஆமென் ஸ்தோத்திரம் போகுது, அந்த ட்ரெயில்ல விழுந்து தற்கொலை பண்ணி மரித்திருக்கிறான் நிம்மதி இல்லாமல். இன்றைக்கும் அந்த தேவ மனுஷன் மேல் எவன் எல்லாம் கை வைத்தானோ பைத்தியம் பிடித்தவனாய் சிலர் ரோட்ல அலைந்து கொண்டே இருக்கிறான். அப்ப நான் சொல்றேன் தேவ பிள்ளை, சபை யாருடையது என்று சொன்னால் மனிதனுடையதல்ல, சபை கர்த்தருடையதாய் காணப்படுகிறது. இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில், இந்த நெல்லியார் கோணத்தில் இந்த சபையை கர்த்தர் வைத்திருப்பது நமக்கு ஆசீர்வாதம்.
உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம். சாட்சியில கேட்டீங்க இல்ல, ஜெபிக்கிறதுனால் நன்மை, ஜெபிக்கிறதுனால் ஆசீர்வாதம். ஆனபடினால் இந்த சபையை அதிகமாய் தேவ பிள்ளைகள் நேசிக்கணும். இங்க நடக்கிற கூட்டங்கள், இங்க நடக்கிற ஆராதனைகள், இங்க நடக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் தேவ பிள்ளைகள் வந்து ஆராதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, தெய்வத்தை தேடும் பொழுது நிறைவான நன்மையை, நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்புகிற பிள்ளைகள் கை தட்டி ஒருக்கா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சபை வளரட்டு, சபை பெருகட்டு, சபை முன்னோட்டு போகட்டு. சபையை கர்த்தர் இன்னும் மேன்மைப்படுத்துவாராக, சபையை இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த சபையை தந்திருக்கிற நோக்கம் என்ன? இந்த சபையிலிருந்து ஆமென் கர்த்தர் என்ன செய்றார் பாருங்க, நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நீங்கள் வேத புஸ்தகத்தில் 118வது சங்கீதம் 26வது வசனத்தை படிங்க. ஆமென். சபையின் நோக்கத்தை சொல்லி டக்குன்னு முடிச்சிடுறேன். 118 26. ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்ப இந்த ஆலயத்தில் வரும் பொழுதெல்லாம், நாம் கூடும் பொழுதெல்லாம் ஆமென் தேவ மனிதர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஏசப்பா முதலாவது நம்மை ஆசீர்வதிக்கிறார், தேவ மனிதனும் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் பாத்திரவான்களாய் இருப்பீர்களானால் அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து பலித்துக் கொண்டே இருக்கும். ஆமென். எங்களுடைய பிரசங்க பீடம் சபிக்கிற பிரசங்க பீடம் அல்ல. சிலர் பார்த்திருக்கிறேன், நாசமா போ, விளங்காத போ, உருப்பட மாட்ட, அதல்ல பிரசங்க பீடம். இந்த பிரசங்க பீடத்திலிருந்து நாங்கள் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் பாத்திரவான்களாய் இருப்பீர்களானால் அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலும், உங்கள் சந்ததியின் மேலும், உங்கள் பிள்ளைகளின் மேலும் அந்த ஆசீர்வாதம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த ஆலயத்தில் இருக்கிற தெய்வம் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறாரு. ஆமென். அப்ப சபை என்பது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற இடம்தான் சபையாய் காணப்படுகிறது. கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சபை என்பது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற இடம்தான் சபையாய் காணப்படுகிறது. அப்ப கையை பிடிச்சு உலுக்கி சொல்லுங்க, எல்லா கூட்டத்துக்கு வந்துடணும் என்ன, எல்லா ஜெபத்துக்கு வந்துடணும் என்ன, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவாரு. ஆமே. அப்ப ஒரு கூட்டத்துக்கு வராம இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செஞ்சிருவீங்க, இழந்துருவீங்க. இப்ப பாருங்க, ஆமே, இங்க 18வது ஆண்டு விழா நடக்குது, இங்க சிலர் வரல. இப்ப இந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்குமா? அந்த விடுதலை அவங்களுக்கு கிடைக்குமா? அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்குமா? அதை என்ன செஞ்சிட்டாங்க, இழந்துட்டாங்க. வந்திருக்கிற நீங்க அள்ளிட்டு போறீங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், ஆலயத்தில் வந்து கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை அள்ளிட்டு போகணும். ஆமே. பரிசுத்தவான் தேவ மனிதர் உங்களை 100 தடவை ஆசீர்வதிக்கிறார்னா அந்த ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நான் ஒரு சர்ச்சில் கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணினேன். அந்த தேவ மனிதர் எப்பொழுதும் வாய் திறந்து சொல்ற வார்த்தை, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு. அவனுடைய பிரசங்கம் ஒன்றும் பெரிய நல்லா இல்லை. ஆமே, கேட்க அப்படி ஒன்றும் நல்லா இருக்காது. ஆனா அந்த சர்ச்சை பார்க்கிறேன், 500க்கு அதிகமான ஆட்கள் அந்த சர்ச்சில் இருக்கிறாங்க. எனக்கு ஒன்று புரிந்தது, அந்த தேவ மனுஷன் சொல்லுகிற ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த சர்ச்சை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் இந்த 18வது ஆமென் ஆண்டு விழாவில் நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அருளுகிற சத்தனை ஆசீர்வாதமும் தேவ பிள்ளைகள் மேல் இப்பொழுது வந்து இறங்குவதாக, அந்த ஆசீர்வாதங்கள் இப்பொழுது உங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. அந்த நன்மையை இந்த இடத்திலிருந்து இப்ப பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். கை தட்டி வாய் திறந்து ஒரு நிமிடம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆலயத்தில் இருந்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆமென், 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 ஆமென். இந்த இடத்தில் வந்த பிற்பாடு கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறான்னு சொல்ற பிள்ளைகள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உண்மை.
உடுதுணிக்கு மறுதுணி இல்லாம கஷ்டப்பட்ட காலம் எத்தனை உண்டுல்ல? ஒரு நேரம் ஆகாரம் கிடைக்காமல் இருந்த நாட்கள் எத்தனை இருந்தில்ல? கொல்லாம்பழமும் பேரக்காயும், ஆமீன் ஸ்தோத்திரம், ஆமீன் பனங்கா கொட்டையும் வாழைக்க மானமும், ஆமீன் பழம் கிடைக்கல பழத்துக்கு தோலும், ஆமீன் கருதப்பல தண்ணியும், ஆமீன் கிழங்குக்க தோல் தண்ணி குடிச்சிட்டு நடந்த காலம் எத்தனையோ உண்டு. யோசித்து பார்க்கணும் தேவ பிள்ளைகள். நல்ல வீடு இல்லாமல் கஷ்டப்பட்ட காலம் எத்தனை உண்டு. 4 மட்ட ஓலை எடுத்து குத்தி செருவி அதுல படுத்த காலங்கள் உண்டு. விஷ பூச்சிகளும், ஆமீன் ஸ்தோத்திரம், மற்ற மிருகங்களும் ஏறி இறங்கின வீடுகள் உண்டு. ஆனால் இந்த இடத்தில் வந்து தெய்வத்தை நோக்கி முறையிட்டு அழுது ஜெபித்த பொழுது இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்மை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்மையை தந்து கர்த்தர் வைத்திருக்கிறார். உயர்த்தி கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையில் வந்து நம்ம முழங்கால் படி போட்டு நம்ம ஜெபிக்க 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 நம்முடைய குடும்பத்தின் மேல் அவருடைய நன்மையும் அவருடைய ஆசீர்வாதமும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிள்ளைகளுக்கு வேலை இல்ல, ஜெபம் பண்ணுனீங்க, பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கர்த்தர் தந்தா. வெளிநாட்டுக்கு போக வழியே இல்ல, வந்து ஜெபம் பண்ணீங்க, வெளிநாட்டுக்கு போக கர்த்தர் வழியை திறந்தா. கற்பத்தின் கனி இல்ல, திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ வேதனை. இந்த இடத்தில் வந்து ஜெபித்த பொழுது அந்த கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்தா. எவ்வளவு நன்மையா தெய்வம் தந்திருக்கிறார். அப்ப சபைய கர்த்தர் தந்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம் உண்டு. எதற்கென்று சொன்னால் இந்த ஆலயத்தில் வைத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சந்தோஷம் உள்ள பிள்ளைகள் கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? கஷ்டப்பட்ட காலத்தில் ஆலயத்தில் வந்து விழுந்தோமா? அன்னாள் ஆலயத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள், அழுதாள். அந்த ஆலயத்தில் செய்தப்பட்ட விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டறினார். அன்னாளுக்கு அற்புதம் செய்த அதே தெய்வம் இந்த ஆலயத்தில் வந்து கிடந்து தேம்பி தேம்பி அழுத நேரங்கள் உண்டு. கண்ணீர் வடித்த நேரங்கள் உண்டு, புலம்பின நேரங்கள் உண்டு. அந்த அழுகை தேவனுடைய செவிகள் போய் ஏறிற்று. உன் அழுகையை கண்டு, உன் பிரயாசத்தை கண்டு, உன் கஷ்டத்தை கண்டு தெய்வம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்து இன்னைக்கு தேசத்தில் நல்லா வைத்திருக்கிறார். அருமை தேவ பிள்ளையே, சபையை மறக்க கூடாது, ஜெபித்த தேவ மனிதனை மறக்கப்படாது. உன் கஷ்டத்திலையும் உன் நெருக்கத்திலையும் உன் துன்பத்திலையும் உன்னோடு கூட நின்ற தேவ மனிதனை மறக்க கூடாது. இந்த சபையில வா, சபையில வந்து ஜெபம் பண்ணு. அதற்காகத்தான் கர்த்தர் சபையை தந்திருக்கிறார். இங்க வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பாரு. ஆமென். கையை பிடிச்சு சொல்லுங்க, ஓடி வந்துறேன். என்ன சாட்சியில் கேட்டீங்கல்ல, பாசு ஜெபம் வைக்கும் பொழுது கஷ்டம் போல தான் இருந்தது. ஆமே, ஆனா அந்த மேன்மை ஜெபிக்க ஜெபிக்கத்தான் அந்த மேன்மையை பார்க்க முடியும். ஆராதிக்க ஆராதிக்கத்தான் அந்த மேன்மையை பார்க்க முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், ஜெபம் வைக்கப்பட்டிருக்கிறது நல்லது, அந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் என் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார், எனக்கு சில நன்மைகளையும் கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார்னு இப்ப நம்புகிற பிள்ளைகள் கரம் உயர்த்தி இட்டு முழக்கமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை பிடி சொல்லுங்க. ஆராதனைக்கு ஒன்றும் டிமிக் அடிச்சப்படாது. கையை பிடிங்க. கூட்டத்துக்கு ஒன்று வராம இருக்கப்படாது. என்ன கூட்டமா இருந்தாலும் என்ன ஜெபமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்துடணும். இங்கிருந்து ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்துட்டே இருப்பாரு. சபையிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அடுத்து சொல்றேன், சபையை ஆண்டவர் எதற்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார்? ஆமென், ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 18வது வசனத்துல நீங்க படிக்கும் பொழுது, ஆமே, இந்த சபையில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறது. சபை வைக்கப்பட்டிருக்கிற நோக்கம், ஆமே, உன் வாசல்களை துதி என்று சொல்லுவாயாக. அப்ப இந்த ஆலயத்தில் இருந்து நல்ல தெய்வத்தை என்ன செய்யணும்? துதிக்கணும். நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம் என்னன்னா, கர்த்தரை நல்லா துதிக்கணும்,
கையை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. சூரியனையும் சந்திரனையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்ப கையை பிடிச்சு ஒலிக்க ஒருக்கா சொல்லுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன முடிக்கட்டா பின்ன கையை பிடிச்சு ஒலிக்க சொல்லுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் என்ன பெருகும்? கிருபை பெருகும். அப்ப ஆலயத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ண 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 துதிக்க 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 மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி இருந்தவள அப்படி இருக்கிறதா? நீர் என்ன வேணா சொல்லு, நாங்க பார்த்துடலாம். அந்த காலத்தில் பாருங்க, நானும் நித்திரை பண்ணினேன் இருதயமோ, இந்த பழைய தேவ மனதில் பாருங்க நல்ல தூங்கின மாதிரி தான் இருக்கும். ஆனா வாயில என்ன வரும் பாருங்க? சோதுரம் 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 சோதுரம். இன்னைக்கு எல்லாம் ஆத்திரமா போயாச்சு. ஆமே, இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஒண்ணு இல்ல, தூக்கி வச்சு ஒரே தடவு தான். ஆமே, கோழி பரண்டுனது மாதிரி. ஒரு குப்பை போகும் பொழுது இன்னொரு குப்பை, இன்னொரு குப்பை போகும் பொழுது இன்னொரு குப்பை. மக்களை சாப்பிடாம இருந்தா இதுதான் இன்னைக்கு. நான் சொல்றேன், பசி வந்தா சாப்பிடுவான், இதை காட்டி ஒண்ணு யாரும் சாப்பாடு கொடுக்காண்டா. விளங்குச்சா நான் உங்களுக்கு சொல்றது? ரேஷன் கடையில் போய் கைரேக பதிவு பண்ணுங்கன்னு சொன்னா, இப்ப ரேஷன் கடையில் போனா கைரேக பதியல. காரணம் என்ன தெரியுமா? இங்க ஒரே தடவு, தடவி 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 இப்ப என்ன ஆகல? ரேஷன் கடையில் போனா என்ன ஆகல? கைரேக பதியல. அந்த காலத்துல பரிசுத்தவான்கள் இந்த சைக்கிள் பம்புல காத்தடிச்சு பார்த்தல அப்படி ஒரு சத்தம் வரும், பார்த்திருக்கிறீங்களா? நீங்க ஒண்ணு கேட்டது இல்லையோ? இதே போல வாயில எப்பொழுது என்ன இருக்கும்? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்ப என்ன வெளிப்பட்டு கொண்டிருந்தது? கிருபை வெளிப்பட்டது, மகிமை வெளிப்பட்டது. எழும்பி நின்று ரெண்டு வார்த்தை சொன்னா போது அங்க தீ பிடிக்கும், அங்க அக்கினி பற்றி பிடிக்கும். இன்னைக்கு நாங்க ஒரு பாட்டை 100 தடவை திரும்ப பாடி டாம் டூம் டீம் டாம் கீபோர்டு அடிச்சாலும், ஆமே, நாங்க கண்ணை திறந்து பார்த்தா ஒவ்வொன்றும் அண்டி கண்ணை முளைச்சு நிக்குது. நாங்க இப்ப பயங்கர அபிஷேகமாகும் அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா ஒன்னு அண்டி கண்ணை முழிச்சு நிக்குது. அன்னைக்கு அப்படி இல்ல, 2 ஸ்தோத்திரம் பண்ணாலே போதும், மகிமை வந்து இறங்கினது, வல்லமை வந்து இறங்கினது. மேசை அடிச்சாலும் நிக்க மாட்டாங்க, கொட்டை அடிச்சாலும் நிக்க மாட்டாங்க, என்ன பண்ணினாலும் நிக்க மாட்டாங்க. எப்ப தொடங்குது எப்ப முடியுதுன்னு தெரியாது. இன்னைக்கு 12 மணிக்கு கூட்ட முடியலன்னா அவங்க ஆத்மா வீட்டுல போயிருக்கும். விளங்குச்சா உங்களுக்கு சொல்றது? அவ்வளவு மகிமை வெளிப்பட்டது. காரணம் தேவ பிள்ளைகளுடைய துதி ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், ஆலயத்தில் வரும் பொழுது தேவ பிள்ளைகள் வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பி கொண்டே இருக்கும், தேவ பிள்ளைகளை நிரப்பி கொண்டே இருக்கும், விடுதலை உண்டாகி கொண்டே இருக்கும், சுகம் உண்டாகி கொண்டே இருக்கும். கட்ட அரட்டுன்னு நாங்க சொல்லனா அங்க தானாலே கட்டு போட்டோம். ஆமென். நேரம் இல்லை. என்ன அடுத்த சபை என்பது நம்மை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. நம்மை மணவாட்டியாய் சொல்லி முடிக்கிறேன். என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க? சபை என்பது நம்மை மணவாட்டியாய் மாற்றி அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாரும் மணவாட்டி ஆயிரணும். என்ன சபை வைக்கப்பட்ட நோக்கம் எதற்குன்னா, எல்லாரும் பரலோக ராஜ்யம் போகணும். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் படிச்சீங்கன்னா, ஆமே ஸ்தோத்திரம், இந்த ரெபேக்காள் ஒரு ஒட்டகத்துக்கு மேலே ஏறி போறாங்க. யாரை பார்க்க போறாங்க? ஈசாக்க பார்க்க போறாங்க. இப்ப எதுக்கு மேல பிரயாணம் பண்றாங்க? கவனிக்கணும், எதுக்கு மேல பிரயாணம் பண்றாங்க? ஒட்டகத்துக்கு மேல. யாரை பார்க்க போறாங்க? ஈசாக்க பார்க்க போறாங்க. இப்ப ஒட்டகம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஒட்டகம் எப்படி நேரா இருக்குமா? இல்ல. ஒட்டகத்து எப்படி இருக்கும்? வளைவு இருக்கும், சுழிவு இருக்கும், நெளிவு இருக்கும். ஒட்டகம் தான் சபை. அதுக்கு மேலே ஏறி இருக்கிற மணவாட்டி. ஆமென், ஸ்தோத்திரம். இப்ப யாரை பார்க்க போறாங்க? ஈசாக்க பார்க்க போறாங்க. இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, சபைன்னா பிடிங்க, கையை பிடிங்க, கொரோனா ஒன்றும் வராது. சபைன்னா
கொஞ்சம் நெளிவு சுழிவெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இந்த சபை சரியில்லை பாஸ்டர், அந்த சபைக்கு போ. நான் சொல்றேன் அந்த சபை அதை விட கேவலமா இருக்கும். இக்கரை மாட்டுக்கு அக்கறை, இந்த சபை சரியில்லை, இந்த சபை சரியில்லை. நான் சொல்றேன் மணவாட்டி இப்ப எதுக்கு மேல ஏறி இருக்கிறாங்க? வாய் திறந்து சொல்லுங்க, எதுக்கு மேல ஏறி இருக்கிறாங்க? ஒட்டகத்துக்கு மேல ஏறி இருக்கிறாங்க. ஒட்டகம் தான் சபை. இந்த சபைக்குள்ள சின்ன சின்ன குறைவுகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும், தவறுகள் இருக்கும். அது எல்லா சபையிலையும் உள்ளதான். ஆனா நீ ஒரு மணவாட்டியாய் அந்த ஒட்டகத்தின் மேல ஏறி இருக்கணும். நம்முடைய முழு எண்ணமும் என்ன தெரியுமா? நான் யாரை பார்க்க போறேனா? என் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகிறேன். என் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகிறேன். சபை நம்மை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறதாய் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென். சபை என்பது நம்மை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறது தான் சபையாய் காணப்படுகிறது. சபை என்றால் அது ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனாய் காணப்படுகிறது. வண்டியை கொண்டு விட்டா அவன் அதுல காரம் எல்லாம் அடிச்சு ரொம்ப ஸ்பீடா தண்ணி அடிச்சு அதுல இருக்கிற குப்பை, அழுக்கு, தூசி எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருவான்? எடுத்து நல்ல சுத்தமா வண்டி என்ன செஞ்சிருவான்? மாற்றி விட்டுருவான். கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்திற்கு வரும் பொழுது கர்த்தர் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி விடுவார். என்ன சர்வீஸ் ஸ்டேஷன். அங்க இருக்கிற குப்பைகள், பகை, விரோதம், கசப்பு, வேண்டாத குணங்கள், வேண்டாத தன்மைகள், போட்டி, பொறாமை, கோய் சொல்றது, குண்டனி சொல்றது, குசும்பு எல்லாவற்றையும் அபிஷேகம் என்கிற தண்ணீரை வச்சு அடிச்சு நல்ல சுத்தம் பண்ணி கர்த்தர் அனுப்பிடுவாரு. அதற்காகத்தான் சபை. அடுத்த சபை என்பது ஆபரேஷன் தியேட்டர். அந்த தியேட்டருக்குள்ள போகும் பொழுது தேவையில்லாத கட்டிகள், கொழுப்பு கட்டி, தேவையில்லாத எல்லாம் வச்சு வெட்டி கிளீன் பண்ணி விட்டுருவாங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க. சபை என்பது ஆபரேஷன் தியேட்டர். வெட்டும் பொழுது கொஞ்சம் வலிக்குன்னா ஆனா அது சரியாயிரும். பாஸ்டர் அப்படி ஒன்று வெட்ட மாட்டார், எனக்கு தெரியும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சீல் பிதுக்கினாதான் புண்ணு என்ன செய்யும்? சீல் பிதுக்கினாதான் என்ன குணம்? உள்ள பழுப்பும் அந்த கெட்ட ரத்தமும் கெட்ட தண்ணி இருக்குது. அதுக்கு மேல வச்சு புண்ணை கெட்டி 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 விட்டா புண்ணு குணமாகுமா? குணமாகாது. என்ன செய்யணும்? சீலு பிதுக்கணும். பிதுக்கச்சமே நல்ல வலியோடு சத்தம் போடுவோம். போட்டீங்களா அப்படி எங்கேயாவது? போடலையோ? இன்னும் போடாமல் இருப்பதற்காக கர்த்தரை வேண்டிக் கொள்கிறேன். நம்ம இங்க வந்திருப்பாங்க ஆனந்த் பாஸ், நம்ம கூட இருக்கிறார். ஒரு நாள் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு. கையெல்லாம் இங்க உரவி பறக்கி புண்ணா இருந்தது. அப்போ வந்து சொன்னாரு, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், நீங்க கிளீன் பண்ணீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், பசு நல்ல கிளீன் பண்ணேன், நல்ல சுடு தண்ணி எல்லாம் விட்டு நல்ல கிளீன் பண்ணேன்னு சொன்னார். நான் சொன்னேன், இங்க வாருங்கன்னு. என்கிட்ட வந்தார். 2 கையை வச்சு அந்த கையை அமுக்கி பிடிச்சேன். பிடிக்கும் பொழுது ரத்தமும் பழுப்பும் வெளியே வந்து ஓடி சத்தம் போட்டாரு. மறுநாள் வந்தாரு. இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டேன். பாஸ்டர் வலியே இல்ல, சுகமா இருக்குது. அப்ப உள்ள சீல் இருக்கிறது வர, பழுப்பு இருக்கிறது வரை என்ன உண்டாகிட்டு இருக்கும்? புண்ணு குணமாகாது. அது இருந்தது அங்கத்தான் இருக்கும். சர்ச்சில் வரும் பொழுது பாஸ்டர் கொஞ்சம் சீழு புதுக்குவாரு. கொஞ்சம் வெட்டுவாரு. வெட்டுனா இங்க இல்லாட்ட அங்க உண்டு கேட்டு ஓடிடக்கூடாதுன்னா வெட்டுகிற எதற்கு? என் தவறு, என் தப்பை நான் சரியாகி எப்படியாவது ஒரு பரிசுத்தம் உள்ள மணவாட்டியாய் மாற்றப்பட்டு அந்த ராஜ்யம் போகணும், அந்த பரலோக ராஜ்யம் போகணும். இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம் என்ன? நம்மை வேறு பிரித்த நோக்கம் என்ன? நம்மை பிரித்தெடுத்த நோக்கம் என்ன? இந்த இடத்தில் பல பிரயாசங்களின் மத்தியில் இங்கு ஆலயம் நடக்குது, கூட்டங்கள் நடக்குது, ஆராதனை நடக்குது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தி 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 என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சபை, ஒரு மணவாட்டி சபை என்னை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறதான் சபையாய் காணப்படுகிறது. எல்லா போருக்கு எழுமுங்க பார்க்கலாம். முடிச்சிட்டேன். 3 காரியம் சொன்னேன். சபை எதற்கு? நம்மை ஆசீர்வதிப்பதற்கு.
சபை எதற்கு? இங்க வந்து துதித்து நல்ல விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு. சபை எதற்கு? என்னை மகிமையின் ராஜ்யத்திற்காய் ஆயத்தப்படுத்துவதுதான் சபை. 18 வருடமாய் இந்த இடத்தில் கர்த்தர் இந்த சபையை தந்து கர்த்தர் அழகாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு கூட்டம் மணவாட்டிகள் இந்த இடத்திலிருந்து இயேசு வரும் பொழுது புறாக்களை போல பறந்து எழும்பி அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிற வாக்கியத்தை சில பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரப்போகிறார். இப்ப கையை தட்டி ஒருக்கா நல்ல மணவாட்டியா என்ன மாற்றிருங்க ஆண்டவரே. நல்ல துதிங்க பார்க்கலாம். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன்னை சரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன்னை சரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. ஒரு கூட்ட மணவாட்டியை இந்த இடத்திலிருந்து கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அந்த மகிமையின் ராஜ்யத்திற்காய் கர்த்தர் தகுதிப்படுத்துகிற தயவுக்காய் கைகளை தட்டி ஒருக்க கர்த்தரை நல்ல துதிச்சிருங்க பார்க்கலாம். ஓ சுப்ர வஸ்திரதாரியாய் உடமன சந்துரமன உடமன கிடகதுரியா அந்த மணவானுக்கு எதிர்கொண்டு போகிற நல்ல மணவாட்டிய இந்த சபை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. சபை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஆயத்தப்படு சபையே, மணவாளன் வருகிறார், அவரை சந்திக்க ஆயத்தப்படு. சபையின் மேன்மையை காத்துக்கொள், சபையின் அனுபவத்தை காத்துக்கொள். சபையை விட்டு விடாத, ஜெபத்தை விடாத, உபவாசத்தை விடாத, ஆராதனை விடாத. புதிய புதிய ஆத்துமாக்களை கொண்டு வா. கர்த்தர் இந்த சபையில் வைத்து உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கை தட்டி நல்ல துதிச்சிருங்க பார்க்கலாம்.